வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், சிவசங்கரன், அங்காளன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேட்டியளித்த சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொழிலதிபர், சமூக சேவகர் ஜோ சார்லஸ் மார்டின் மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் புதுச்சேரியை சேர்ந்த நான் உட்பட 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காகவும் வெட்டி பெருமைக்காகவும் தங்களுடைய தலைமையை கலந்தாலோசிக்காமல் தான் தோன்றித்தனமாக, குறிப்பாக காங்கிரஸ், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இயக்கங்கள் ஜான்குமார் அவர்கள் தொடர்பாகவும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி தொடர்பாகவும் விழாவில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் விமர்சனம் செய்து வருகின்றனர். இவர்களுக்கெல்லாம் ஒன்றை நினைவூட்ட கடமைப்பட்டுள்ளோம். கடந்த கால தேர்தலின் போது தற்போது விமர்சனம் செய்து வரும் அரசியல் கட்சிகளுக்கு தொழிலதிபர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரத்தின் மூலம் வழங்கியுள்ளார். இதை மறந்து சிறுபிள்ளைத்தனமாக பேச வேண்டாம். மேலும் ஜான்குமார் அவர்கள் தொடர்பாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் அவதூறு பரப்பி வீண் விமர்சனங்கள் செய்து வரும் அரசியல் கட்சிகளை வெகுவாக கண்டிக்கிறோம். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடந்த 2016-21 ஆட்சி காலத்தில் அவருடைய நரித்தந்திரத்தை பயன்படுத்தி கொல்லைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்தார் என்பது புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் மட்டுமே முதலமைச்சர் பதவியில் நீடிக்க முடியும் என்பதற்காக நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற ஜான்குமார் அவர்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன் என்ற ஆசையை காட்டி அவரை ஏமாற்றி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சரான கதை நாராயணசாமி அவர்களுக்கு மறந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஜான்குமார் அவர்கள் தொகுதி மக்களுக்கு எப்படிப்பட்ட நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் என்பதை அவருடைய தொகுதி மக்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அண்ணன் ஜான்குமார் அவர்களை ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி அவர்கள் தற்போது அரசியல் வியாபாரி, அரசியல் விபச்சாரி என்றெல்லாம் விமர்சனம் செய்து வருவதுதான் வேடிக்கையாக உள்ளது. மூத்த அரசியல்வாதியும் பாராளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட அவசரமாக பதவி ராஜினாமா செய்துவிட்டு அண்ணன் ஜான்குமார் அவர்களை காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடச் செய்ததை மறந்து பேசுவது வருத்தம் அளிக்கிறது. மூத்த அரசியல்வாதியான வைத்தியலிங்கம் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தனது தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் விமர்சனம் செய்து வரும் எதிர்க்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளருமான சிவா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் ஜோ சார்லஸ் மார்டின் தொடர்பாகவும் விமர்சனங்களை செய்து வருகிறார். தொழிலதிபர் திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தேர்தல் நிதியாக பல கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். இப்படி அவர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அவரை விமர்சனம் செய்வது அரசியல் விபச்சாரம் இல்லையா? அரசியல் வியாபாரி இல்லையா? இவர்களை என்னவென்று கூறுவது? அப்படி தேர்தல் பத்திரங்கள் மூலம் தேர்தல் நிதி பெற்றதை நிரூபணம் செய்தால் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? காங்கிரஸ் புதுச்சேரியை ஆண்ட போதுதான் புதுச்சேரி மாநிலத்தில் லாட்டரி வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. அப்போதெல்லாம் வாய் திறக்காத முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் தற்போது அரசியல் நாகரிகம் இழந்து பேசுவதை வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார்.